சுட சுட தோசை போடுறாங்க, வாங்க பார்ப்போம். இதான் பிரான் தோசை. பிரான்ல முட்டைனா போட்டு தராங்க. அதே மாதிரி மீன் வகை எல்லாமே உண்டு. சக்கத்தான் இருக்கு, நம்ம மேட்ரு. நம்ம சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு நம்ம சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு மெரினா பீச்சோ பெசலங்க பீச்சோ போகணும்னு அவசியம் இல்லை. என்னடா பிரச்சனை? இன்னும் வெல்கம்மே தாண்டல. 3 கேஸ் தீர்ந்து போச்சு. குனிஞ்சு குனிஞ்சே கழுதா வலிக்குது. வெல்கம், வணக்கம், வெல்கம் டு எத்தனை வெல்கம்? சரி, வெல்கம் டு டிஎன்எஃப் vlogs. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, யார் கூட வந்திருக்கோம்னா, யாருங்க இவரு? பாக்குறதுக்கு செம்ம காமெடி பீஸா இருக்கு. வரல. நம்ம பொத்தேரியில நம்ம பாலாஜி பவன் ஆப்போசிட்ல ஒரு மீன் ஷாப் பண்ணிருக்கோம். என்னதான் கடை தின்னதா இருந்தாலும் அவங்க மனசு ரொம்ப சொல்லிச்சு. எவ்வளவு சீட்டு சொல்றாங்க. மாஸ்டர் மீன்லயே ஒரு கோலம் போட்டாரு. சரி, என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் மீன் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். மீன் வந்து பாறை மீன் இருக்கு, சீலா இருக்கு, வவ்வால் இருக்கு, அப்புறம் வந்து சங்கரா இருக்கு, நெத்திலி இருக்கு. இப்போ நிறைய மீன் இருக்கு. இது இன்னைக்கு ஒரு விருந்து காத்திருக்கா. இன்னைக்கு ஒரு புக்கே. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாறை மீன், இது வந்து சீலா, அடுத்தது பாத்தீங்கன்னா வவ்வால் மீன் இருக்கு, அடுத்தது இது சங்கரா மீன், இது வந்து நம்ம நெத்திலி. சுட சுட தோசை போடுறாங்க, வாங்க பார்ப்போம். பிரான்ல முட்டைனா போட்டு தராங்க. வட்டத்தை முக்கணும் ஆக்கிட்டாங்க. நாக்கு எப்படி இருக்கு? நாக்கு கொஞ்சம் வர வரன்னு தான் இருக்கு. கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச். அங்க போய் நாக்கு நாக்கிட்டோம். வர வர நேரம் நான் 35 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். பிரான் தோசை இருக்கு, நெய் பொடி காரம் இருக்கு, ஆனியன் தோசை இருக்கு, முட்டை தோசை இருக்கு, எல்லாமே உண்டு. பிரிச்சு பார்த்தா இந்த முட்டை எல்லா கேமராவோட மனசு எனக்கு புரியும். ஃபர்ஸ்ட் பீட் எப்படி கேமரா இந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். பிரிச்சு பார்த்தா முட்டை, இந்த பிரானு, ஆமாங்க கைஸ், நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே சக்கத்தாக இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு குட்டி ரீகேப். ஸோ இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னாக்கா கைமணம். இந்த கடையோட ஃபேமஸு மோர் தென் 5+ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஃப்ரையை சீப்பான ரேட்டில் தர்றது தான். அதுவும் இவங்களும் வீட்டில் அரைக்கிற மசாலா வச்சு பொரிச்சு தருவாங்க. இவங்களோட பிரான் தோசை எப்படி கெத்தோ அதே தான் இவங்களோட இட்லி மீன் குழம்பும். ஆவி பறக்க பறக்க நல்லா சூடான இட்லியை 7 ரூபாய்க்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில் அதிகமாக சேல் ஆகுறது இந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சா கூட அந்த வாசனை உங்கள் கை விட்டே போகாது. இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? மீன் இல்லையா அந்த சேலத்துல கொடுக்குவாங்க. எனக்காக ஒரு ஜீவன் உயிரை விட்டுருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரி, அப்ப நான் மட்டும் சாப்பிட்டேன். பயப்பிடிச்சிட்டான். அதனால அது உயிரை விட்டதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அதனால இது முழுமையா நம்ம சாப்பிடணும். லெட்ஸ் ஸ்குவீஸ் தி லெமன். முதல்ல பாடியை ஓப்பன் பண்ணு. தம்பி, ஒன் அட் எ டைம், ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ் போதும். சீக்கிரடா. ஆஹா, ஓகேயா? என் கண்ணு வேணும்னு கேட்டேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத.
எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க 50 ரூபாய்க்கு மீன் ஃப்ரை. பஞ்சு மாதிரி இருக்கு. நல்லா சோம்பு ஃப்ளேவர்லாம் போட்டு இருக்கு. இந்த டிஷ்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஒரு லண்ட மாதிரி வருமா? நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்ட்டு. இவங்க பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சாப்பிட்டாச்சு கைஸ். இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ்லாம் எனக்கு ஏறாது. ஓகே கைஸ், ஒரு நல்ல சீ ஃபுட் கடை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. கை மனம் கை பக்கம் டேஸ்ட்ல இது எடுத்து நக்கும். யாரோட கை பக்கம்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. என்னோட சஜஷன் வந்து வவ்வால் பேட்மேன். சரி, வவ்வால் மீனோ நெத்திலி மீனோ சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரசாரமாக கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடியோ அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.